Hello friends, welcome back to my channel indhupriya's kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல crispy cheese vegetable sandwich எப்படி நம்ம வீட்லயே செய்யலாம்ன்றத பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காம எல்லாரும் subscribe பண்ணிக்கோங்க and மறக்காம bell icon-ஐ press பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போற அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம வீட்லயே வந்துட்டு ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல எப்படி நம்ம வெஜிடபிள் சாண்ட்விச் செய்யறதுன்றத பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு pan எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2 கியூப் அளவுக்கு பட்டர் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா மெல்ட் ஆகட்டும். லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம குக் பண்ணணுங்க. அதுதான் கரெக்டான ப்ராசஸ்ஸு. பாருங்கள், பட்டர் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. நல்லா ஆயில் கன்சிஸ்டன்சிக்கு நல்லா மெல்ட் ஆகணுங்க. மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஜிஞ்சரு கார்லிக்கு வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாங்க. அதோட ரா ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு ஃப்ரை பண்ணிக்கணும். அதோட ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம வீட்டில் என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ உங்களோட இஷ்டம் போல் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சமாக கார்ன், கேரட்டு, பீன்ஸ் அண்ட் கொஞ்சம் வெங்காயம் அண்ட் பொட்டேட்டோ வந்துட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் வீட்டில் அவைலபிளாக இருக்கோ நீங்கள் வந்துட்டு அதை ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம வீட்டில் முக்கியமாக குழந்தைங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸில் செஞ்சு கொடுத்தா பிடிக்குமோ அந்த மாதிரி வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னொன்று க்ரீன் பீஸும் வந்துட்டு உள்ள ஆட் பண்ணியிருக்கேங்க. இது வந்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் லோ ஃப்ளேம்லேயே. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே நல்லா வந்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அந்த வெஜிடபிள்ஸ் கூட அந்த மசாலாலாம் வந்துட்டு அந்த ஃப்ளேவர் இறங்கும்போது நம்மளுக்கு சாண்ட்விச் நல்லா இருக்குங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா இது நல்லா ஒரு லோ ஃப்ளேம்லேயே வந்துட்டு நல்லா குக் பண்ண விடுங்க. அண்ட் இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் மேகி மசாலா நம்ம வச்சுருப்போங்க. எப்பயும் வந்துட்டு குட்டீஸுங்களுக்கு மேகி பிடிக்கும், அதனால நம்ம வீட்டில் வச்சுருப்போம். அந்த மசாலாவும் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்னென்ன ஃப்ளேவர்ஸ் பிடிக்குதோ அந்த பவுடர்ஸ் எல்லாம் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாங்க. சாண்ட்விச் வந்துட்டு நல்லா ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வந்துட்டு நம்மளுக்கு டேஸ்ட் வரணுன்னா நம்ம அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக மேகி பவுடர் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேங்க. தேவைக்கேற்ப வந்துட்டு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம நல்லா குக் பண்ணிகிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா லைட்டாக வந்துட்டு அழுத்தி விடணுங்க. அப்போ தான் வந்துட்டு அந்த வெஜிடபிள்ஸ் வந்துட்டு நல்லா வேகும். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. சோயா சாஸ் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் க்ரீன் சில்லி சாஸ் பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிற மெஷர்மெண்ட் அளவுக்கு மட்டும் சாஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா ரொம்ப வந்துட்டு ஒரு மாதிரி டேஸ்ட் வந்துட்டு ஒரு மாதிரி இருக்குங்க. அண்ட் நம்ம வெஜிடபிள்ஸ் நிறைய போடுறங்காட்டி சப்ஜி மசாலாவும் வந்துட்டு ஆட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்குங்க. ஸோ ஓவரால் நம்ம வீட்டில் என்னென்ன மசாலா பவுடர்ஸ் இருக்கோ அது வந்துட்டு நீங்கள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ளேவர் வந்துட்டு நல்லா ரிச்சாக இருக்குங்க. கொஞ்சம் அந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க. அந்த மசாலாவோட ஃப்ளேவர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த வெஜிடபிள்ஸ் கூட நல்லா குக் ஆயிரும். அண்ட் ஒரு கப் அளவுக்கு வந்துட்டு வாட்டர் ஆட் பண்ணி ஒரு மீடியமான ஃப்ளேம்லேயே வந்துட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா பாயில் பண்ணுங்க. நம்ம பெரியவங்க சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ரா வெஜிடபிள்ஸே வந்துட்டு ஸ்டஃப் பண்ணி நம்ம சாண்ட்விச் செய்யலாங்க. முக்கியமாக குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஸ்டொமக் பெயின் வர்றதுக்கு வந்துட்டு சான்சஸ் நிறையா இருக்குது. அதனால் வந்துட்டு கொஞ்சம் பாயில் பண்ணிட்டோம்னா ரொம்ப ஹெல்த்துங்க. லைட்டாக பார்த்திங்கன்னா ஸ்மாஷ் பண்ணி விடுற மாதிரி அந்த நம்ம கையில் இருக்கக்கூடிய அந்த கரண்டிலே பார்த்திங்கன்னா லைட்டாக ஸ்மாஷ் பண்ணி விட்டு நல்லா திருப்பி வந்துட்டு நல்லா குக் பண்ணி விடுங்க.
லோ ஃப்ளேம்லேயே கொஞ்சம் டைம் எடுத்து குக் பண்ணணுங்க. அந்த வாட்டர் பார்த்திங்கன்னா நல்லா அப்சர்வ் ஆகணும். அந்தளவுக்கு வந்துட்டு நல்லா குக் பண்ணிக்கோங்க. இது போல் வந்துட்டு லைட்டாக ஸ்மாஷ் பண்ணி விடுங்க. கரெக்டாக இந்த கன்சிஸ்டன்சி வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா கூல் டவுன் பண்ணிக்கலாங்க. அண்ட் இன்னொரு பேனில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்துட்டு ஒரு 4 பீசஸ் அளவுக்கு ப்ரெட் வந்துட்டு மில்க் ப்ரெட்டு தான் வந்துட்டு நான் ஆட் பண்ணி டோஸ்ட் பண்ணுறேங்க. நீங்கள் சாண்ட்விச் ப்ரெட்டு கிடச்சதுனால கூட நீங்கள் வந்துட்டு டோஸ்ட் பண்ணிக்கலாம். 2 சைடும் பார்த்திங்கன்னா ஈவனாக பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா டோஸ்ட் பண்ணிக்கலாங்க. நல்லா கோல்டன் ப்ரௌனில் நல்லா கிறிஸ்பியாக வர அளவுக்கு வந்துட்டு டோஸ்ட் பண்ணிக்கலாங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்துட்டு டோஸ்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் கூட வந்துட்டு டேரெக்டாக இது பண்ணிக்கலாம். என்கிட்ட அது இல்லை, அதனால நான் பேன்லேயே வந்துட்டு பண்ணியிருக்கேங்க. எனக்கு டோஸ்டருக்கு ஆப்ஷனாக பார்த்திங்கன்னா என்கிட்ட இந்த மாதிரி அந்த ட்விஸ்டர் ஸ்டிக் இருக்குங்க. அதில் வச்சு அழுத்தினாலே போதும். எனக்கு வந்துட்டு அந்த டோஸ்டரில் எப்படி வந்துட்டு கிரில் ஆகுமோ அந்தளவுக்கு வந்துட்டு ஆகுங்க. ஸோ ஓவரால் வந்துட்டு அந்த கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச ஸ்டஃபிங் பார்த்திங்கன்னா உள்ளே இன்செர்ட் பண்ணிடலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு உள்ளே ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஒரு ப்ரெட் அளவுக்கு பார்த்திங்கன்னா ஈவனாக வந்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாங்க. மேலே வந்துட்டு ஸ்லைஸ் சீஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா வச்சுருங்க. நல்லா அது மெல்ட் ஆகி வரும்போது பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு அந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி ஃபீல் ஆகும். அதுக்கு மேலேயே பார்த்திங்கன்னா திருப்பி ஒரு ப்ரெட் வச்சுட்டு அது மேலே லைட்டாக பட்டர் அப்ளை பண்ணி ஈவனாக வந்துட்டு 2 சைடும் வந்துட்டு ஒரு டைம் கொடுத்து ஒரு லோ ஃப்ளேம்லேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா பட்டர் அப்ளை பண்ணி நல்லா டோஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் இது போல் 2 சாண்ட்விட்ச் வந்துட்டு செஞ்சுருக்கேங்க. இது வந்துட்டு நார்மல் சாண்ட்விட்சு. இன்னொரு சாண்ட்விட்சில் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்துட்டு இன்க்ரீடியன்ஸை சேர்த்து நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். பார்த்து பொறுமையாக வந்துட்டு திருப்பி போடணுங்க. இல்லைனா உள்ளே இருக்க ஸ்டஃபிங்ஸ் எல்லாம் வந்துட்டு வெளியே பிரிஞ்சு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த டிஷ்ஷு பார்த்திங்கன்னா நம்ம முக்கியமாக ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்துட்டு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாங்க. நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அந்த மாதிரி கூட ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்லாம். லஞ்ச் பாக்ஸுக்கு கூட நான் வந்துட்டு குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஆஃப் டே இருக்க மாதிரி இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி டைமுக்கு நம்ம இதை வந்துட்டு செஞ்சு கொடுக்கலாம். மந்த்லி ஒரு ட்வைஸ் வந்துட்டு இந்த மாதிரி கொடுக்கலாங்க. ஏன்னா சீஸ் வந்துட்டு கொஞ்சம் பேட் கொலஸ்ட்ரால் தான். ஸோ வந்துட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். கொஞ்சம் அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த டைமில் நம்ம வெளியே எங்கேயும் ரெஸ்டாரண்ட்டுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போக முடியாத சிச்சுவேஷனில் இருக்கங்காட்டி நம்ம வீட்டிலே இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்து வச்சு செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. நம்மளுக்கும் வந்துட்டு நல்லா ரிலாக்ஸாக இருக்கும். அவங்க நல்லா சாப்பிட்டாங்க, வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சு சாப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு நல்ல ஃபீலிங் இருக்குங்க. கடைசியாக வந்துட்டு நான் ஈவனாக டோஸ்ட் பண்ணிட்டேங்க. இன்னொரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சேம் அதே ப்ரிப்பரேஷன் மாதிரியே பார்த்திங்கன்னா இன்னொரு ப்ரெட்டும் வந்துட்டு டோஸ்ட் பண்ணிக்கிறேன். அதுலேயும் வந்துட்டு சேம் அதே ப்ராசஸ் தாங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஸ்டஃப் பண்ணிவிட்டு சீஸ் ஒரு லேயர் வந்துட்டு மேலே போட்டுடலாங்க. இது மேலே நம்ம இந்த பீட்சாவில் வாங்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. இல்லைனா நீங்கள் வீட்டில் கூடி காஞ்ச மிளகா பார்த்திங்கன்னா நம்ம கொரன்னு அரைச்சி வச்சிட்டிங்கன்னா அதுதான் சில்லி ஃப்ளேக்ஸ், வேறு எதுவும் இல்லை. லைட்டாக சால்ட் ஆட் பண்ணி கொரன்னு அரைச்சிக்கோங்க. அண்ட் மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட்ஸில் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கும். அது ஒன்ஸ் வாங்கி வச்சுட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி சாண்ட்விச் அண்ட் பர்கர் எல்லாம் நம்ம வீட்டிலே செய்யும்போது பார்த்திங்கன்னா இதை யூஸ் பண்ணலாம். நல்லாயிருக்குங்க. ஆம்லெட் எல்லாம் போட்டோம்னா வந்துட்டு சூப்பராக இருக்கும் டேஸ்ட் வந்துட்டு. மிக்ஸ்டு ஹர்ப்ஸ்ன்னு போது பார்த்திங்கன்னா அதில் நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்திருப்பாங்க. நல்லா ரிச் டேஸ்ட் கொடுக்கும். இது ஒரு வகையான சாண்ட்விட்சாகவும் நான் செஞ்சுருக்கேங்க. இதையும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஈவனாக டோஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் முக்கியமாக பார்த்திங்கன்னா ரொம்ப லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு டோஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தெரியுதா, இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்கணும். லைட்டாக லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேம்லேயே விடுங்க. நல்லா ஈவனாக டோஸ்ட் ஆயிரும்.
அண்ட் இன்னொரு பிளேட்டில் வந்துட்டு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. முக்கியமாக ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்துட்டு கொடுக்கும்போது ஒரு ஹாட்டான காஃபி கூட இல்லைன்னா டீ கூட வச்சு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா இது நல்ல செம காம்பினேஷனாக இருக்குங்க. நம்ம வீட்டில் இருந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அந்த மாதிரியெல்லாம் நம்ம கொடுத்தோம்னா அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இன்றைக்கி என் வீட்டில் வந்துட்டு ஜிஞ்சர் டீயோடு வந்துட்டு சர்வ் பண்ணியிருக்கேங்க. பாருங்கள், நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். அந்த சீஸ் உள்ள மெல்ட் ஆகி நல்லா நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற ஃபீலை விடவே சூப்பராக இருந்ததுங்க. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. மறக்காமல் இதை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே பிடிக்கும். குழந்தைங்களுக்கு முக்கியமாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க. அண்ட் மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை எங்கள் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம வீடியோவில் பார்த்த இந்த டிஷ்ஷை வந்துட்டு நீங்கள் மறக்காமல் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா மறக்காமல் என் கூட இன்ஸ்டா பேஜ்லேயும் ஷேர் பண்ணிக்கோங்க. அதோட ஐடியா வந்துட்டு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். அண்ட் இவ்வளோ நேரம் நம்ம சேனலில் வந்துட்டு பார்த்தமைக்கு ரொம்ப நன்றிங்க. அண்ட் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.